ஹாய் வியூவர்ஸ், மிஸ்டர் ஆர்ஆர்கே குக்கிங் சேனலில் டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். திருக்க மீன் 2 எடுத்துருக்கோம். இது க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கோம். ஆயில் நல்லா சூடு வரட்டும். ஆயில் சூடு வந்துடுச்சு. இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு. இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை ஆறட்டும், பொடியை நுணுக்கி எடுத்துக்கலாம். அதே கடாயில இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சூடு வந்தோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வெள்ளை பூண்டு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் புளி கரைசல் எடுத்துருக்கோம். இந்த 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மூடி போட்டு சாறு எடுத்துருக்கோம். நம்ம பொரிச்சு வச்ச மிளகு சீரகத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியா அரைச்சி எடுத்துக்கலாம். பொடியா நுணுக்கி எடுத்துக்கிட்டோம். கொரன்னு தான் இருக்கு, அப்படிதான் இருக்கணும். குழம்புங்க நல்லா கொதி வந்துடுச்சு. இது கூட கத்திரிக்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட முருங்கைக்காய் கூட இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம திருக்க மீனை க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த குழம்போட ஆட் பண்ணிக்கலாம். மீன் காயெல்லாம் நல்லா வேகட்டும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இது கூட நம்ம நுணுக்கி வச்ச பொடி இதோட சேர்த்துக்கலாம். இந்த மிளகு பொடி போட்டோன்னா ஸ்மெல் நல்லா ஹெவியாக வருது. எதுக்காக நம்ம இந்த திருக்க மீன் குழம்புல மிளகு போடுறோம்னா, காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்மெல் நல்லா ஹெவியாக இருக்கு. மீன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கு திருக்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான திருக்க மீன் குழம்பு. நம்ம மிளகுலாம் போட்டிருக்கோங்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். இந்த மீனில் முள்ளே இருக்காது, அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம். இந்த மீன் ரொம்ப குளிர்ச்சி. கோடை காலங்கள்லாம் இது அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.